ஹalleluya ஹalleluya ஜெபமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya. இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய இயேசு நல்லவர். கடந்த நாளெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினாலே எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ஜீவனோ தேசத்திலே எங்களை சுகத்தோடு சமாதானத்தோடு தன்னுடைய சமூகத்தில் தேவன் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு எங்கள் முழு இதயத்தோடும் எங்கள் முழு ஆத்மாவோடும் எங்கள் முழு பலத்தோடும் நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக இந்த ஆராதனை இதோடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து முதலாவது சுபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பலவான்களை நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ஆண்டவரே. எந்த சத்துருடைய கிரியைகளானாலும் அது அழிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யுங்கப்பா. உன்னில் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாரெல்லாம் சோர்ந்து போய் ஆண்டவரே, பலவீனப்பட்ட ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து போய் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த பேசப்படுகிற வார்த்தைகளுடைய இதயங்களை தொடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் சகல துதிகன மகிமைக்கு எல்லாம் அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த தேவனை நாங்கள் முழு இதயத்தோடு யாவரும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீங்கள் பெரியவர் ஆண்டவரே. நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எங்களை காண்கிற தேவன். ஹalleluya. அவர் சூழ்நிலைகளுக்கு பார்க்கிலும் எல்லா நிலைமைகளை பார்க்கிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹalleluya. அவனை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று அவர் வாக்கு கொடுத்த தேவன். வானத்திலும் பூமியிலும் அவர் சகல அதிகாரத்தையும் உடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உங்களுக்கு தெரிந்த தேவனுடைய நாமங்களை சொல்லி துதிங்க. ஹalleluya. அவர் நாங்கள் துதிக்கும் போது அவர் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. நம்முடைய தேவன் அவர் துதிக்கு பாத்திரவர். சகல கணத்துக்கும் அவர் பாத்திரர். ஹalleluya. எஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை நீங்கள் எழுந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹalleluya. எஜமானனே, அந்த ஆரோன் செத்தவர்களுக்கு உயிரோடுக்கு நடுவிலே தூப கலசத்தை பிடித்து கொண்டு நின்ற போது தேசத்திலே வாதை நிறுத்தப்பட்டது வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது எங்களுக்கு தெரியாமலே சத்துருங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்களை தேவாவியானவர் முறியடிப்பார். ஹalleluya. எஜமானனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் சகல துதிகன மகிமைக்கு எல்லாம் நீங்கள் பாத்திரராய் இருக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் புதிய காரியங்களை செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திரங்களிலே பாதைகளையும் உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எஜமானனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நந்தியப்பா நந்தியப்பா. உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. 10,000 பேர்களில் சிறந்த உங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிறவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஐயா. சர்வ லோகாதிபதியை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. thank you lord, thank you lord. ஹalleluya. வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி,
உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமை நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை உடைய கரங்கள் ஏந்தி கொண்டிருக்கிற கரங்களானால் விசுவாசத்தோடு நீங்கள் செபியுங்கள். கொடுக்கும் கரங்களாய் தேவன் மாற்றுவார். ஏனென்றால் அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லா எங்களுடைய ஏழ்மைகளையும் எங்களுடைய தரித்திரங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் தரித்திரத்தோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
ஹalleluya அப்பா ஏந்தி நிக்கிற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றுவீராக தகப்பனே கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கும்படி கர்த்தர் ஒரு அறுவடையை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஹalleluya அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya தடைகளை உடைக்கிற தேவன் அவர் எங்களுக்கு முன்பதாய் அவர் கடந்து செல்லுகிறார் தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வீராக தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீரோட விதைத்ததெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கம்பீரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அறுப்பார்களாம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கண்ணீரோடு சமாதானத்தை இழந்து போய் வியாதியோடு அப்பா நான் தூங்கி எழும்போது என்னுடைய இதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கிறது ஒரு சமாதானமின்மை இருக்கிறது என்று யாரெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே வேதம் சொல்லுகிறது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல என்று தகப்பனே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது சமாதானத்தை இழந்து போய் இருப்பார்களானால் இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய சமாதானம் அவருடைய இருதயங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க தூங்கும் போது ஒரு சமாதானம் அவங்க தூங்கி எழும் போது ஒரு சமாதானம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம் அப்பா ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவன் எங்களுக்காக அவர் சாபமாகினார் ஹalleluya கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவங்களுக்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹalleluya எஜமானனே உம்மை துதிக்கிறோம் ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு தரித்திரத்தோடு என்னாலே முன்னேற முடியவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தரித்திரத்தின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம் இப்பொழுது in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே தேவனே உம்முடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஐயா இயேசுவின் நாமத்தினாலே யாருடைய கரங்கள் எல்லாம் ஏந்தி கொண்டு இருக்கிறதோ தகப்பனே அவர்கள் இந்த நாளிலிருந்து கொடுக்கிற கரங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக அநேகரை போஷிக்கிற கரங்களாய் மாற்றுவீராக தகப்பனே நம்முடைய தேவன் அவர் சாதாரணமான தேவன் அல்ல ஹalleluya வானத்திலும் பூமியிலும் அவர் சகல அதிகாரத்தை உடைய தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹalleluya அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன் அவர் ஹalleluya உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஹalleluya உங்களுடைய நிலைமைகளை பார்க்கிலும் அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீங்கள் இப்பொழுது கடந்து போற பாதை கடினமாக இருக்கலாம் அவர் உங்களை சோதித்த பின்பு நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள் ஹalleluya ஹalleluya எஜமானனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya thank you lord ஆவியானவரே ஒரு வாழ்க்கை உங்களுக்காக இந்த நேரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிங்க ஹalleluya இந்த உலகங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஹalleluya எங்கள் தேவைக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே தேவனை பார்த்து சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்பா அவர் என்ன நோக்கத்துக்காய் இந்த பூமியில உங்களை படைத்தார் என்ன நோக்கத்துக்காய் உங்களை தெரிந்தெடுத்தார் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உங்களை தேவன் தெரிந்தெடுத்த நோக்கம் என்ன தேவனை பார்த்து கேளுங்க ஏசப்பா நான் உம்மோடு இருக்கணும் அப்பா நான் உம்மை போல நான் மாறணும் என் தகப்பனே நான் எங்கு போனாலும் ஆண்டவரே நமக்கு சாட்சியாய் நிற்கணும் ஆண்டவரே எங்களை பார்க்கும் போது மற்றவர்கள் சொல்ல வேண்டும் இவருடைய தேவனுடைய மகள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குங்கப்பா ஆண்டவரே இந்த ஜெப வீட்டுக்குள்ளே வருகிற ஒருவர் கூட ஆண்டவரே நித்திய ஜீவனை இழந்து போக கூடாதப்பா ஆண்டவரே பாவத்திலே மரித்து போக கூடாதப்பா இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையின் தேவனுடைய கரம் ஆண்டவரே விடுதலையின் தேவனுடைய கரம் அப்பா ஒரு விடுதலை உண்டாக்கட்டும் ஆண்டவரே எந்த காரியத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்திலே வெளியே வர முடியாதபடி அடிமைப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் இன்றைக்கு முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விடு ஆண்டவரே எந்த காரியத்தை அதிகமாய் நேசிக்கிறார்களோ அந்த காரியத்திலே ஒரு வெறுப்பு கர்த்தர் உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே
உம்மை விட எந்த மனுஷர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த காரியமானாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நேசிப்பார்களாக. அப்பா, உமக்கு முதலிடம் கொடுக்கட்ட தகப்பனே, ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோம். ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கணும் அப்பா, நான் உம்மை போல நான் மாறணும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மையே என் கண் முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்படுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்படுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் மலரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே.
வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, நானும் ஓடி இருக்கணுமே. அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாருங்க சேர்ந்து. ஆண்டவரை போல மாறத்தக்கதாக, அந்த உள்ளான மனுஷன் தேவாதி தேவனை போல மாறத்தக்கதாக, ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து கிரியைகளை நடக்கத்தக்கதாக. பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. தேவாதியானவரே, இந்த அடியார்களை தொடர்வேராது, உம்மை போல எங்களை மாற்றுவேராது. ஜெயத்தை நீங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஜெயம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, எங்கள் விடுதலை பெறத்தக்கதாக, எல்லா இருள்களின் கிரிகைகள் அறுக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, தேவ அக்னி வந்த கட்டில் மேல விழுத்தும் இயேசுவின் நாமத்தினால். தேவனுக்கு இடையிலே என்ன பிரிவினைகள் உங்கள் மத்தியிலே இருக்கிறது, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படுவதாக, 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 அகற்றப்படுவதாக. எந்த மலையாயிருந்தாலும் அது அழிக்கப்படுவதாக, அது சுட்டரிக்கப்படுவதாக. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே என்னை போல, ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றுவதாக. Thank you Lord. ஆண்டவரே சத்தத்தை கேட்கத்தக்கதான ஒரு மாற்றத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க போய் Thank you Lord. அனுமோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நானும் ஓடி இருக்கணுமே. அப்படி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. இருதயம் தேவனிடத்தில் திறம்பட்டும், நேராக திறப்பப்படட்டும். இருதயங்கள் தேவனிடத்தில் மற்றும் ஆளுகை செய்யப்படட்டும். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தேவனின் ஆளுகைக்குள் வரட்டும். தேவ ஆவியானவர் என்கின்றோம், அங்கு விடுதலை ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய விட்டு கொடுங்க. நீங்க தான் விட்டு கொடுக்க வேண்டும், நீங்க தான் அனுமதிக்க வேண்டும். உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு ஆண்டவர் இடத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கும் போது ஆவியானவர் உங்களை வணங்கருளுவார். அவருக்கு ஏற்ற பாத்திரங்களைப் போல அவர் உருவாக்குவார். உருவாக்கும் தேவன் நம் தேவனாய் இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறவர், நம் தேவனாய் இருக்கிறவர். அவர் உருவாக்குறவர், சிருஷ்டிக்கும் கர்த்தராய் இருக்கிறவர், இல்லாததை இருக்கிறது என்று அழைக்கிற கர்த்தராய் இருக்கிறவர். அவரே சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கு எரிவீங்கள் சேராபீன்கள் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? அவரை துதிக்கிறோமா? அவரை உயர்த்துகிறோமா? அவரை புகழ்ந்து பாடுகிறோமா? அவரை போல மாற வாஞ்சிக்கிறோமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord. உலகம் போகிற போக்கு எப்படி அழிவை நோக்கி கொண்டு போகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகள் தேவனை போல, அவரை போல, அந்த அவரின் சுபாவத்தை போல கனிகளை உடையவர்களாய் இருக்கத்தக்கதாக நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Holy Spirit of the mighty God. சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, எங்களை நீங்க மாற்றுகிறவர், உங்களை போல வணைந்தருளுகிறவர். குயவன் எப்படி வணைகிறானோ அப்படி நீர் எங்களை வணையத்தக்கதாக நாங்கள் உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வணைந்தருளும். குயவன் நீர், களிமண் நான் என்று சொல்ல
நீர் எங்களை சித்தத்தின்படி வளைந்தருளுவீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். ஆண்டவரே, உம்மையே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். மனிதர்கள் அல்ல கர்த்தாவே, இந்த கட்டிடத்தை அல்ல கர்த்தாவே, உம்மையே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் தெய்வனாயிருக்கிறீரையா. பேசும் தெய்வனாயிருக்கிறபடியினால் நீ பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு எங்களுக்கு கற்றுத் தருவீராக ராஜா. நீ பேசும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் ஐயா. இருதயத்தின் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என்னை தேவை என்பதை நீ நன்றாக அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. இடத்திலே நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். தேவ பிரசன்னத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத கர்த்தராய் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை நடத்துகிறவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவரை போல நாங்கள் மாற வாஞ்சிக்க வேண்டும். என்ன செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரின் சித்தத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை போல பேசுகிறவர்களாய், அவரின் சித்தத்தின்படி, அவரின் விருப்பத்தின்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செய்ய வேண்டும். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற வேத வசனம், அதை நாம் தியானிப்போம். சில வேளை இது கடினமாயிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறவர். அவர்தான் நல்ல போதகராய் இருக்கிறவர். அவர் நமக்கு கற்றுத் தருவார். எரேமியாவின் புத்தகம் 24வது அதிகாரம். எரேமியா 24வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்போம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கிமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்து முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட ஜூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தரென்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகளாகவும் நான் அவர்களை துரத்தி விட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கு அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக்கும் மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். இது தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பிக்கிறார்.
பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஜெயகீமின் குமாரனாகி எகேனியா என்கின்ற ஜூதாவின் ராஜாவையும் ஜூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொள்ளையரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு என்ன நடந்தது? இந்த யுத்தம், பாபிலோன் ராஜா வந்து அங்கு யுத்தம் பண்ணி சிலரை பிடித்து கொண்டு போகிறான். அந்த பிடித்து கொண்டு போன பின்பு இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்களில் 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். 2 கூடைகள் அங்கு காணப்படுகிறது. இந்த வம்சம் வரலாறை நாம் படிக்க வேண்டும். ஆண்டவர் தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் ராஜ்யம் அழியாதபடி அந்த ராஜ்யத்தில் உன் வம்சம் அங்கு ராஜ்யம் பண்ணும் என்று தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். அங்கு சந்ததி, தாவீதின் சந்ததி தான் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர்களாய், ராஜாக்களாய் அங்கு ஏறெடுக்கப்படுகிறார்கள், எழும்பப்படுகிறார்கள். இந்த ஜெயகீமின் குமாரனாகி எகேனியா என்கின்ற ஜூதாவின் ராஜா யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதின் வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். யோசியா என்று அழைக்கப்படுகிற அந்த வம்சத்தில் இருந்து வருகிற யோசியா என்றவன் ராஜாவாய் இருந்தவன். ராஜாவாய் இருந்து 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன். முதலாவதாக ஜெகனானும் ஜெயகீமும், 2ஆவதாக 3ஆவதா சிதேக்கியா, 4ஆவது சல்லூம் என்று அழைக்கப்படுகிற 4 புத்திரர்களை பெற்றான். ஜெயசியா மரணம் அடைந்த பின்பதாக மூத்த மகன்தான் சட்டத்தின்படி ராஜாவாக வர வேண்டும். ஜெகனானும் என்று அழைக்கப்படுகிறவன் முதலாவது ராஜாவாக அங்கு சூட்டப்படுகிறான். அங்கு சூட்டப்படும் போது 3 மாதம் அளவுதான் அவன் ராஜ்யத்தில் ராஜாவாய் இருந்தான். அதற்கு பின்பாக எகிப்து ராஜா அந்த இடத்தில் வந்து அவனை கொலை செய்து அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அதற்கு பின்பதாக ஜெயசியாவின் 2ஆவது குமாரன் ஜெயகீம் என்று அழைக்கப்படுகிறவன் அங்கு ராஜாவாக அமர்த்தப்படுகிறான் சிங்காசனத்தில். இது தாவீதின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறவர்கள். தாவீதின் சந்ததியில் இருந்து அங்கு வருகிறவர்கள் தான் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். 2ஆவது ராஜாவாக ஜெயகீம் அங்கு சிங்காசனத்தில் இருக்கப்படுகிறான். அவன் இருக்கப்படும் போது 11 வருஷம் ராஜாவாக ஆளுகை செய்து அங்கு மரித்து போகிறான். ஆனால் அவனின் மகன் எக்கனியா என்று அழைக்கப்படுகிறவன், அவனுக்கு 3 பேர்கள் இருக்கிறது. எக்கனியா, கேனியா, ஜெயகீம் என்று அழைக்கப்படுகிறவன் 3ஆவது ராஜாவாக அங்கு அமர பண்ணுகிறான். இப்பொழுது பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சர் இந்த ராஜாவை வீழ்த்த வேண்டும், இந்த ராஜ்யத்தை நாம் பிடித்து இவனை மடங்கடிக்க வேண்டும் என்று படையெடுக்கிறான். எக்கனியாவுக்கு எதிராக படையெடுத்து வருகிறான். பாபிலோன் அந்த சேனை முழுவதும் அங்கு வருகிறது எக்கனியாவை அழிக்கத்தக்கதாக. அந்த 3 மாதம் அவன் ராஜ்யத்தில் இருந்த மாதம் 3 மாதமும் 10 நாட்களுமாக இருக்கிறது. பாபிலோன் ராஜா அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான் பாபிலோனுக்கு. எக்கனியாவை சிறைப்பிடித்து கொண்டு போன முதல் இங்கு சிதேக்கியா என்ற ஜெயசியாவின் 3ஆவது மகனை அங்கு ராஜாவா ஆக்குறான். பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை ராஜாவாக ஆக்குறான். என்னத்துக்காக? என் ராஜ்யம் இந்த இடத்திலே நான்
தலையாட்டென்றால் தலையாட்ட வேண்டும். நான் செய்ய விரும்புகிறதை இவன் செய்ய வேண்டும் என்று இவனை சிதேக்கியாவை ராஜாவாக ஆக்குறான். எக்கனியாவை பிடித்து கொண்டு போகிறான். இந்த எக்கனியாவை பிடித்து கொண்ட பிறகு ஆண்டவர் எரேமியாவோடு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 2 அந்த கூடையை காண்பித்து, ஒன்று நல்ல அத்திப்பழம், 2வது கூடையில அங்கு அழுகின கெட்ட அத்திப்பழத்தை அங்கு காணப்படுகிறது. தரிசனமாய் ஆண்டவர் எரேமியாவுக்கு அங்கு படம் போட்டு காட்டுகிறார். தரிசனம் என்ன, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு தரிசனம் என்றால் ஒரு டிவியை போல அங்கு படம் போட்டு காண்பிக்கிற அந்த வெளிப்பாடு எரேமியா தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்படுகிறது. எக்கனியாவை ஆண்டவர் நல்ல அத்திப்பழத்துக்கு ஒப்பிடுகிறார். சிதேக்கியாவை, பாபிலோன் ராஜா உருவாக்கின சிதேக்கியாவை கெட்ட அத்திப்பழத்துக்கை போல காண்பிக்கிறார். சிதேக்கியா அங்கு ஆரண்டா எக்கனியாவின் சித்தப்பா சிதேக்கியா என்று அழைக்கப்படுகிற அந்த நபரை பாபிலோன் நேபுகாத்நேச்சர் அங்கு ராஜாவாக அமர்த்துகிறான். 11வது ஆண்டு அந்த சிதேக்கியா ராஜ்யத்தில் இருக்கும்போது பாருங்க, பாபிலோன் ராஜாவுக்கு எல்லாம் சட்டத்தின்படி, ஆம் நான் இதை செய்கிறேன், உம் சித்தத்தின்படி செய்கிறேன் என்று கட்டளையிட்டு அந்த ராஜ்யத்தை அவன் ராஜ்யத்தில் அமர்த்தப்படுகிறான். இந்த காலத்திலும் பொலிட்டிக்கை பார்க்கும்போது சில தேசங்கள் மற்ற அருகாமையில் இருக்கிற தேசத்தை ஒரு ராஜாவை உருவாக்க வேண்டும். அந்த ராஜாக்கள் நான் சொல்லுகிறதைக்கு தலையாட்டுகிற பொம்மை போல இருக்க வேண்டும் என்று பெரிய ராஜ்யத்தின் அந்த தேசங்கள் பக்கத்தில் இருக்கிற சிறு ராஜ்யங்களை ஆளுகை செய்ய வேண்டும். தனக்கு இஷ்டமான ராஜாக்களை உருவாக்கினால் தான் அந்த தேசத்தில் நான் சொல்லுகிறதை அவர்கள் கேட்டு அந்த தேசத்திலே என் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து என் விருப்பத்தின்படி அந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள் என்று இந்த காலத்திலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலம் அந்த எரேமியா இருக்கிற அந்த காலத்திலும் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் அவனுக்கு பிரியமான அவன் நபரை சிதேக்கியாவை அவன் ராஜாவின் இடத்திலே அமர்த்துகிறான். பாருங்க, எக்கனியாவை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். எக்கனியாவை சிறைப்பிடித்து கொண்டு போய் பாபிலோனிலே அங்கு சிறைப்பட்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் அவனை நினைவு கூறுகிறார். எக்கனியாவை சிறை பிடித்து கொண்டு போகும்போது தானியேல், அந்த வாலிபர்கள், ஞானமுள்ள வாலிபர்கள், தானியேல், சாத்ராக், மேசாக், அப்படி அந்த கூட்டம் அந்த இடத்திலே சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறது. பாபிலோன் தேசத்துக்கு இடத்தில் அங்கு கட்டளையிடப்படுகிறது, அங்கு அடைக்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கூட்டத்தை நல்ல அத்திப்பழங்களுக்கு உடையவர்கள், நல்ல அத்திப்பழம். மற்ற கூடையில் அங்கு ஜூதாவில் இருக்கிற கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்ட அத்திப்பழங்களுக்கு அவர்களுக்கு இடைப்படுகிறார். கெட்ட அத்திப்பழங்களை யாரும் சாப்பிட முடியுமா? அவர்கள் கனி கொடுக்கிறவர்களா இருக்க முடியுமா? ஆனால் தேவன் எக்கனியா சிறைப்பட்டு போய் அந்நிய தேசத்திலே கொண்டு போய் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறவனை ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதே போலதான் நாமும் ஒரு தேசத்திலே கடந்து வந்தால் தேவனின் திட்டத்தின்படிதான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவனின் சித்தத்தின்படி நாம் செய்கிறோமா? நல்ல கனி கொடுக்கிறோமா? நல்ல காரியங்களை தேவ பயபக்தியோடு செய்கிறோமா? தானியேலை பார்க்கும்போது அங்கு பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். 3 வேளையும் அவன் ஜெபிக்கிற
இருக்கிற மனுஷன், தேவாதி தேவன் அவன் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போனாலும், ஆனால் தேவனை மறவாத அந்த கூட்டமாய் இருக்கிறவர்களால் நல்ல அத்தி பழங்களுக்காக, அத்தி பழங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்கள், நல்ல சுவையாய் இருக்கிறவர்கள், நல்ல சாட்சியாய் இருக்கிறவர்கள் தான் நல்ல அத்தி பழங்கள். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் அவர்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய், நல்ல சாட்சி உள்ளவர்களாய் இருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்தால் தேவன் அந்த கெட்ட அத்தி பழத்துக்குரிய காரியத்தை அங்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் தேவனின் சாட்சிகளை கெடுக்கிற கூட்டமாய் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதின் சந்ததியில் இருந்து வந்த சிதேக்கியா கெட்ட அத்தி பழத்தை காண்பிக்கிறார் ஆண்டவர். சிதேக்கியா அவனோடு இருக்கிற மந்திரிகள், அவனோடு இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் கெட்ட அத்தி பழங்களுக்கு உரியவர்கள், அதே போல சுவை உள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை புறக்கணிக்கிறார். சுவை அற்றவர்கள், சுவை கெட்ட அத்தி பழங்கள் சுவை அற்றவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். ஏனென்றால் தேவனுக்கு கீழ்ப்படியாத கூட்டமாய் இருக்கிறார்கள். தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், அந்த வாக்கை மறவாமல் சந்ததி சந்ததியாய் அந்த ராஜ்யத்தில் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிற தேவன். அவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் செய்கிற தேவன். சந்ததி சந்ததியா நாம் அழிந்து போகலாம், மறைத்து போகலாம், தேவனிடத்தில் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் அந்த சந்ததி சந்ததிக்கு ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். அந்த சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்குகள் நிறைவேறித்தான் ஆக வேண்டும், ஆகும். அதுதான் அவரின் திட்டமாய் இருந்தால் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தாவீதுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், உன் விளக்கை அணையாமல் இருக்கும். இந்த ராஜ்யத்திலே உன் சந்ததி தான், உன் சந்ததியில் இருந்து வருகிற ராஜாக்கள், பிள்ளைகள், பங்கு பேர பிள்ளைகள் வந்து அமருவார்கள். உன் விளக்கு அணையாமல் இருக்கும். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். தாவீது அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அழைக்கப்படுகிறவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜ்யசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னான். நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இப்படியாய் தாவீதுக்கு சொல்லு, உன் ராஜ்யம் நிலைக்கும், உன் சந்ததிதான் ராஜ்யத்தில் உட்காருவார்கள், ராஜாவாக உட்காருவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். பாபிலோன் ராஜாவாய் வந்தா என்ன, எகிப்து ராஜாக்கள் எதிர்த்து வந்தா என்ன, ஆண்டவரின் வாக்கு மாறாமல் நடந்தே ஆகும். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படும் போதுதான் நல்ல அத்தி பழ கூடையை போல நாங்கள் அங்கு காணப்படுவோம், மற்றவர்களுக்கு காணப்படுவோம். கெட்ட அத்தி பழத்தை யார்தான் பார்ப்பார்கள், யார்தான் சுவைத்து பார்ப்பார்கள்? நல்ல அத்தி பழத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். அங்கு வெளிப்பட சுவையாயிருக்கும். அவர்கள் உண்ணும் போது சுவையாயிருந்து அவர்கள் ஒரு மாற்றத்துக்கூடாக அங்கு கடந்து போவார்கள். 1 நாளாகமும் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது வம்ச வளராது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. வம்சம் எப்படிப்பட்டது, எப்படி காரியங்களை நடத்துகிறார்கள், எவன் எவனை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 430 வருஷங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் வீட்டில் இருந்து அடிமைப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு அடிமைத்தனமாய் அங்கு வைத்திருக்கிறார்கள். எசேக்கியாம் 2 ராஜாக்கள் 25வது வசனம். 70 ஆண்டு போனா என்ன,
430 வருஷம் போனா என்ன? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் உங்கள் சந்ததிக்குள், உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்றே ஆக வேண்டும். 2 ராஜாக்கள் 25வது வசனம். 2 ராஜாக்கள் 25வது வசனம். 25வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து 30வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெராக்தோக் எனும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஜேக்கிம் தகப்பன் எக்கேனியா மகன் சிதேக்கியா எக்கேனியாவுக்கு சித்தப்பா என்று அந்த சந்ததியாய் இருக்கப்படுகிறது. அங்கு சிறையிருப்பிலே 2 பேரும் அங்கு கொண்டு போகப்படுகிற எக்கேனியாவும் முதல் சிறையிருப்பை அங்கு பாபிலோனிலே கொண்டு போகப்பட்டான். சிதேக்கியா 11வது ஆண்டு வருஷத்திலே அங்கு பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக எழும்புகிறான். பாருங்க, சிதேக்கியா பாபிலோன் ராஜாவின் மூலமாய்த்தான் அந்த ராஜ்யத்தில் அமர்த்தப்பட்டான். எக்கேனியா தகப்பன் மூலமாய் அங்கு அமர்த்தப்படுகிறான். ஆனால் 2 பேரும் சிறைப்பட்டு அங்கு பாபிலோனுக்கு போகிறார்கள். எக்கேனியாவை கர்த்தர் நினைவு கூறுகிறார். பாருங்க, எக்கேனியாவை கர்த்தர் நினைவு கூர்ந்து அவனை உயர்த்தத்தக்கதாக அவர் கிருபை செய்கிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. ஆண்டவர், நாங்கள் எங்கு போனாலும் ஆண்டவரின் வாக்கு நிறைவேறிக்கொண்டே இருக்கும். எங்கு சென்றாலும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருந்தால், கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெறத்தக்கதாக, இந்த தேசத்திலே நம்மை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரின் வல்லமை கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. காலங்கள் கடந்து போகும். காலங்களை குறிக்க நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் தேவாதி தேவன் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் சந்ததிக்காக காலங்களை அங்கு குறித்திருக்கிறார். காலங்களை அவர் குறித்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சிறையில் இருந்தாலும் ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் எந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறோமா? சில நேரத்தில் நாம் செய்கிறது தவறு என்று தெரியாத அந்த கட்டில் இருக்கலாம். நாங்கள் பார்க்கிற காரியம், நாங்கள் பேசுகிற காரியம் நமக்கு தேவனுக்கு பிரியம் இல்லாதது என்று அறியாத அந்த இருளில் இருக்கலாம். ஆனால் அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் மாற்ற நினைத்தால், அதற்கேற்ற பாத்திரங்களாய் இருந்தால் ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஜெயகீம் என்றவனை, எக்கேனியாவை கேனியா என்று அழைக்கப்படுகிறவன் ஜெயகீன் என்று அழைக்கப்படுகிற சில பேருக்கு அடுக்கடுக்கான பெயர்கள் இருக்கும். சில பேருக்கு ஒரு பேர் தான் இருக்கும். சில பேருக்கு 4, 5 என்று பெயரை வைத்திருப்பார்கள். அதே போலதான் எக்கேனியாக்கும் கேனியா என்று அழைக்கப்படுகிறான், ஜெயகீன் என்றும் அழைக்கப்படுகிறான். அந்த மனுஷனை சிறையில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த சிறை இருப்பை மாற்றி அங்கு வெளியே கொண்டு வந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்த்தி அங்கு
தேவாதி தேவன் அங்கு உங்கள் திட்டங்களை உயர்த்துவார். பாருங்க, ஒரு காலத்தில் எரேமியாவுக்கு கடுப்பேற்றின அந்த ராஜா எக்கேனியா என்று அழைக்கப்படுகிறவன், இந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்காத ஒரு மனுஷன். சில வேளையில் தேவனின் வார்த்தை வரும்போது நாம் அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்து அந்த சிறையிருப்பில் போகலாம். ஆனாலும் எக்கேனியாவை பாருங்க, எரேமியா சபிக்கிறான் எக்கேனியாவுக்கு, இந்த காரியம் இப்படித்தான் உனக்கு நடக்கும். சில பேர்கள் அந்த வார்த்தையினால் சபிப்பார்கள். நாங்கள் தெரியாமல் செய்யும் சூழ்நிலையில சபிப்பார்கள். தெரிந்து செய்தால் பரவாயில்ல, தெரியாமல் இந்த காரியத்தை செய்யும் போது உன் சந்ததியே இப்படியாய் மாறி போகும் என்று சாபம் விடுவார்கள். அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போலதான் எரேமியா எக்கேனியாவுக்கு சாபம் விடுகிறான். பாருங்க, எரேமியா 22வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியாய் இருந்தும் அவனுக்கு அந்த கோபத்தினால சாபம் விடுகிறான். பாருங்க, 22வது அதிகாரம் 24வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலட்டி எறிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கு எரேமியாவுக்கும் தேவனின் வார்த்தைக்கும் அவன் எதிராய் செயல்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையில இப்படியான ஒரு சாபமான காரியம் அங்கு சபிக்கப்படுகிறது. 30வது வசனம். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வீட்டில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாண போகுதல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவரின் வாக்குக்கு விரோதமாய் அந்த எரேமியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான், உனக்கு சந்தானமே இருக்காது, உன் சந்ததி அழிந்து போனது, உன்னோடு அழிந்து போனது என்று அங்கு எரேமியா தீர்க்கதரிசனமான சாபமான வார்த்தையை அங்கு சொல்லுகிறான். ஆனால் பார்க்கும்போது அந்த அட்டவணையில் பார்க்கும்போது சந்ததியிலே எக்கேனியாவுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனுக்கு அழைக்கப்படுகிறது சேலத்தியேல் என்று அழைக்கப்படுகிறது. கஷ்டமான பேர்தான். சேலத்தியேல் என்று அழைக்கப்படுகிற ஒரு மகன் உருவாகுகிறான். பாருங்க, இங்கு சாபமிடுகிறார்கள். ஆனால் கர்த்தரின் வார்த்தையோ அந்த சாபத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் தாவீதின் கூடாரம், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சந்ததியில் இருந்து வருகிற சிங்காசனம் அங்கு சந்ததியாய் அங்கு செயல்பட வேண்டும். பாருங்க, சேலத்தியேல் என்ற குமாரனை பெறுகிறான். எக்கேனியாவுக்கு சாபம் விட்டாலும் அந்த சாபம் தங்கவில்லை. அதே போலதான் தேவ பிள்ளைகளுக்கு யார் யார் சாபம் இடுகிறார்களோ அந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோடு நாம் இருக்கும்போது அந்த சாபம் நம்மை தொடராதபடி கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிறவர். இவர்கள் வாழடைய மாட்டார்கள், இவர்கள் உயர மாட்டார்கள் என்று எத்தனையோ பேர்கள் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மர்வ மாற்றத்துக்கூடாக ஆண்டவர் மாற்றுகிற தேவன். பாருங்க, எக்கேனியாவுக்கு எரேமியா சாபமிட்டான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவரின் சந்ததி பட்டியலே அவனின் பேர் அழைக்கப்படுகிற மத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 1வது அதிகாரம் 12வது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் சொரோபேபாலை பெற்றான். அங்கு புதிய ஏற்பாட்டில் சில பேர்கள் அங்கு குறிப்பிடப்படுகிறது, ஒரு மாற்றத்தின் பேராய் காணப்படுகிறது. எகேனியா சலாத்தியேலை பெற்றான், சலாத்தியேல் செரேபியாலை பெற்றான். செரவேல் என்றால் செரவேல் எருசலேமின் அந்த ஆலயம், இடிந்து போன ஆலயத்தை கட்டின ஒரு தாசனாய் இருக்கிறான். பாருங்க, ஜெயக்கீம், ஜோசியா,
ஜேக்கீமினை பெற்றான். ஜேக்கீம் எக்கனியாவை பெற்றான். எக்கனியா சேல்தியலை பெற்றான். சேல்தியல் செருபாவேலை பெற்றான். பாருங்க, சந்ததி சந்ததி. அங்கு ஆண்டவர் செருபாலை கொண்டு அங்கு எருசலேமின் இடிந்து போன ஆலயத்தை கட்ட வேணும் என்றால் அந்த நபர் மூலமாய்த்தான் ஆண்டவர் கட்டுவார். எந்த சாவங்களும் அதை மேற்கொள்ள முடியாது. பாருங்க, 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எங்கள் பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். அவர்தான் நம்மை மன்னிக்கிறவர், நம் சிறையிருப்பை மாற்றுகிறவர். அவரிடத்தில் தான் நாங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள், சாபமான வார்த்தைகள் நம்மை அணுகாது. சிறைப்பட்டிருக்கிற அந்த சிறைப்பட்டான பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி அமைக்கிற தேவாதி தேவன் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம். அந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நல்ல அத்தி பழங்களைப் போல நாம் காணப்பட வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களும் காணப்பட வேண்டும். அந்த சந்ததியே நல்ல அத்தி பழங்களைப் போல காணப்படும் போதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சிறை இருப்பில் இருந்து நம்மை விடுதலையாக்குவார். கட்டுகள் இருந்து விடுதலையாக்குவார். சாபத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்குவார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சிதேக்கியாவுக்கு என்ன காரியம் நடந்தது? எதற்காக அவன் அழிக்கப்பட்டான்? அவனுக்கு சந்ததியே இல்லாமல் போனது எதற்காக? இப்படி அவன் வாழ்க்கை முடிந்து போனது. 2 நாளாகமம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை சத்தியமாய் பார்க்கும்போதுதான், சத்தியத்தை அறியும் போதுதான் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கிறதாய். 2 நாளாகமம் 36வது அதிகாரம். சிதேக்கியாக்கு அந்த அவனோடு முடிந்தது. அவனின் வாழ்க்கை சந்ததி அவனிடத்தில் இருந்து வரவில்லை. எதற்காக இந்த சந்ததி அவனோடையே முடிந்ததென்றால் 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 11வது வசனம் முதலாவது வாசிக்க கேட்போம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு. பாருங்க, சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாய் இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். இது பாபிலோன் ராஜாவாளால் அவன் அரசனாய் மாற்றப்பட்டான். 12வது தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. பாருங்க, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கின்ற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவனின் வார்த்தை வரும்போது நாம் தாழ்த்த வேண்டும். நம்மை நாம் உயர்த்தக்கூடாது. நம்மை நாம் பெருமை பாராட்டக்கூடாது. நம்மை நாம் தாழ்த்தும் போது தேவனின் கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கிறதாய் இருக்கிறது. அவன் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தானாம்? பொல்லாப்பானதை செய்தான். சிதேக்கியாவின் காரியம் இப்படியாயிருக்கிறது. 13வது வசனம். தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சரின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். பாருங்க, பாபிலோன் ராஜா அவனை ராஜாவாக மாற்றுகிறான். காலங்கள் கடந்து போக போக அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான், உமக்கு வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். பாபிலோன் ராஜாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். நாங்கள் அந்நியராய் இருந்தாலும் நாங்கள் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கில் மாறாமல் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். வாக்கு கொடுக்க முன்பதாக ஆண்டவன் சமூகத்தில் நின்று அதுக்கு வாக்கு கொடுக்கலாமா என்று ஆலோசிக்க வேண்டும். சில பேர்கள் வந்த வண்ணமாக வார்த்தைகளை சொல்லி அங்கு வாக்கு கொடுப்பார்கள். அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். வாக்கு கொடுத்தால் வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும். அந்நியராயிருந்தான, மற்றவர்களாயிருந்தான, மற்ற தேசத்து மக்களாயிருந்தான, வேலை தடத்தில் நாம் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் மாறிவிடும். அவன் கலகம் பண்ணினான். கலக என்று அழைக்கப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்கள் கலகம் பண்ணுகிறவர்கள் அல்ல, சமாதானப்படுத்துகிறவர்கள். கலகம் பண்ணினால் அங்கு போராட்டமும் குழப்பமும் தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாய் இருந்தால் நாம் சமாதானப்படுத்துகிறவர்கள், சமாதான வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தேவனிடத்தில் அவன் நான் தப்பு செய்துட்டேன், கலகம் பண்ணிட்டேன், பாவம் செய்துட்டேன், உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டேன் என்று திரும்பாதபடி அவன் என்ன செய்கிறான்? தன் கழுத்தை அழுத்தமாக்கி, கழுத்தை இப்படியே பிடிச்சிட்டான். திருப்ப முடியாதபடி, அசைக்க முடியாதபடி அவன் ஒரே பார்வையுடையவனாய் அங்கு காணப்படுகிறான். அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம். அதுதான் கெட்ட அத்தி பலமான காரியங்கள், சுவைகள் இல்லாத காரியங்கள் காணப்படுகிற. அழுத்தமாக்கி, கழுத்தை அழுத்தமாக்கி, மூன்றாவதாக தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இருதயத்தை என்ன கடினப்படுத்துறான்? தேவனின் வார்த்தை வந்தா என்ன, மற்றவர்கள் ஆலோசனை, தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் ஆலோசனை சொன்னா என்ன, அவனின் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடி அவனின் இருதயம் கல்லுள்ள இருதயமாய் மாறிவிட்டது. அதான் அவனின் சந்ததி உருவாக்கப்படவில்லை. அதான் கெட்ட அத்திப்பழத்தை ஆண்டவர் எரேமியாவுக்கு காண்பித்தருளுகிறார். நாங்கள் ஆண்டவரின் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் நாம் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஓடி வர வேண்டும். பாருங்க, ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ ஆபிரகாமும் சாராளை விட்டு அவள் ஓடி போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அங்கு வந்து அங்கு பிள்ளை வயிற்றில் இருக்கும் போது அவர்களை விட்டு ஓடி போகிறார். ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார்? ஆதியாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போ, தேவனிடத்தில் திரும்பி போ. நீ கள்ளத்தனம் பண்ணுகிறாய், களவாய் ஓடி போகிறாய், நீ அங்கு திரும்பி போய் அவள் கைகளின் கீழ் அடங்கியிரு. தேவன் உன்னை உயர்த்து அந்த காலம் வரைக்கும் நீ அடங்கி இருக்க வேண்டும். அவரின் பலத்த கைக்குள் நீ அடங்கி இருக்க வேண்டும். அப்போதான் உயர்வு, உன் சந்ததி பெருகும், ஆண்டவரின் சித்தம் நடக்கும். ஆண்டவரின் பலத்த பயங்கரமான கைக்குள் நீ அடங்கி இருக்கும் போது, அங்கு தேவனின் காலம் வரும்போது ஆண்டவர் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உன் சந்ததியை ஆண்டவர் உருவாக்குறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லா காரியங்களையும் எழுதி வைக்கிறார். அதை நாம்
புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்க்கல, மனிதர்கள் இல்லத்தானே, நான் என்னென்றாலும் செய்யலாம், என்னென்றாலும் பேசலாம் என்ற அல்ல. ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். நாம் பேசல வார்த்தையின் காரியங்கள், பார்க்கிற காரியங்களை அவர் உன்னித்து கவனித்து எழுதி கொண்டிருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் ஆகமம் 3வது அதிகாரம் கடைசியாக 16வது வசனம். 3வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் உண்டு அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன்னித்து கவனித்து கேட்கிற தேவன். நம் தேவன் ஜீவனுள்ளவர். அவர் எல்லாத்தையும் உன்னித்து கவனித்து அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை பார்க்கிறார். நீ என்ன காரியங்களை செய்கிறாய் என்பதாக. உன் காரியங்கள் இப்படியாய் இருக்கிறதா? நல்ல அத்தி பல கூடையா, இல்லாவிட்டால் கெட்ட அத்தி பழம் போல இருக்கிறோமா? இந்த நாளில் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட கூடையாய், 2 அத்திப்பழ கூடை, அது 2 அத்திப்பழ கூடை. அங்கு பார்க்கும்போது தான், உள்ளே பார்க்கும்போது தான் நல்ல அத்திப்பழம் என்று தெரிகிறது. கெட்ட பொல்லாத கெட்ட அத்திப்பழம் என்று காணப்படுகிறது. நாம் எந்த கூடையாய் இருக்கிறோம், எப்படிப்பட்ட கூடையாய் நாங்கள் காணப்படுகிறோம், அதை நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்கு மாறாதவர். செருபாபேல் என்ற கூட்டத்தை பார்க்கும்போது அவனோடு இருந்தவர்கள் எஸ்ரா சந்ததி, பாபிலோனில் பிறந்த சந்ததி, சிறைப்பட்டு போன சந்ததி. அந்த சந்ததியை நான் திருப்பி அங்கு வளர்ப்பேன் என்று சொன்ன தேவனின் வார்த்தை நிறைவேறுகிறது. பாருங்க, அங்கு செருபாபேல் திரும்பி வருகிறான். எஸ்ரா, நெகேமியா தேவன் காரியங்களை செய்ய திரும்பி வருகிறான். பாருங்க, எஸ்ரா தேவனின் வார்த்தையை அங்கு தேவனிடத்தில் இருந்து பெற்று தேவனின் வார்த்தைக்கு ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்று அங்கு ஆயத்தப்படுத்துகிறான், உபதேசிக்கிறான். நெகேமியா இடிந்து போன அலங்கத்தை அவன் கட்டுகிறான். இடிந்து போன அந்த மதிலை திரும்ப கட்டுகிறான். செருபாபேல் ஆண்டவரின் அந்த கட்டிடம், ஆண்டவரின் ஆலயத்தை அவன் திரும்ப கட்டுகிறவனாய் திரும்பி வருகிறான். சந்ததி திரும்புகிறது, சந்ததி திரும்புகிறது. தேவனிடத்தில் தேவனின் காரியத்துக்காக திரும்புகிறது. தேவனின் காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒருதராய் இருந்தா என்ன, 2 பேராய் இருந்தான, குடும்பமாய் இருந்தான, எல்லாரும் தேவனின் காரியத்துக்கு திரும்பி ஆண்டவரின் காரியத்தைக்காக நாம் கட்ட வேண்டும், செயல்பட வேண்டும். அப்போதான் நல்ல அத்திப்பழத்துக்கு அங்கு நாங்கள் காணப்படுகிறோம். ஆண்டவர் சுவையாய் நம்மை மாற்றுகிறார், சந்ததி பெருக பண்ணுகிறார், சந்ததி அழியாதபடி நம்மை காத்து கொள்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாவரும் எழுந்த வண்ணமாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். யாவரும் எழுந்த வண்ணமாக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சில வேளை இந்த பிரசங்கம் புரியாமல் இருக்கலாம். நாம் வீட்டை போய் வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த சந்ததியை குறித்து நாம் அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் எந்த சந்ததியிலிருந்து அங்கு எழுப்பப்படுகிறார், ஒளியாய் அவர் அங்கு இந்த உலகத்துக்கு வந்த தேவனின் காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேரை வாசிக்கும் போதோ இந்த பைபிளில் பேரெல்லாம் குழப்பமாய்த்தான் இருக்கும். அந்த பேரை சந்ததி பட்டியலை விட்டு நாம் மற்றதுக்கு போகிறவர்களாய் காணப்படாதபடி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து படிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமலும் சென்றிட தாங்கியை நடத்திடுவார். தயங்காமலும் சென்றிட தாங்கியை நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நீர்தான் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இப்பொழுதே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்ன கட்டுகள் இருக்கிறதோ, என்ன தடைகள் இருக்கிறதோ, அதையெல்லாம் நீக்கி போடத்தக்கதாக, எங்களை விடுதலையாக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எந்தெந்த காரியங்கள் நம்மை கட்டி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் தேவனிடத்தில் கிட்டி சேராதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். அது விலகுவதாக என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக என்று கட்டளையிடுகிறோம். அது மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் இயேசுவின் நாமத்தில் வருவதாக, சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக, ஜெயம் உண்டாகத்தக்கதாக, சிறையிருப்பு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஜனங்களை நினைப்பு இருக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு இருக்கிறோம் கர்த்தாவே. என்ன கட்டுகள் இருக்கட்டும், எந்த சாபங்கள் இருக்கட்டும், எந்த பாவங்கள் இருக்கட்டும், எந்த வியாதிகள் ஆளுகை செய்கிறதோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விலகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மறைவதாக, சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க தான் நடத்த வேண்டும் கர்த்தாவே, நீங்க தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான இல்லாத வாழ்க்கை யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. இருளான சிறையிருப்பு யாருக்கும் வேண்டாம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மனம் திரும்ப கர்த்தருடைய செய்கிறார். நல்ல அத்திப்பழத்துக்கு கூடையை போல அவர்கள் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றினார். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும்,
சாட்சியை கெடுக்கிற யாராயிருந்தாலும் அது கெட்ட அத்தி பழத்துக்கு அங்கு காணப்படுகிறது. அவர்கள் சில பேர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவானவரை வெளிப்படுத்துகிறவர்கள் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து உடையவர்கள் என்பதுதான் அர்த்தம். அது நல்ல அத்திப்பழம். தகப்பனே, சிறுவர்களாக இருந்தாங்க, ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, சிறையிருப்பு இனிமேல் வேண்டாம் ஆண்டவரே. உலகம் நமக்கு வேண்டாம் ஆண்டவரே. உலக காரியங்கள் நமக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மை போல உம் சித்தத்தின்படி எங்களை வடைந்தருளும்படியாய் குயவன் நீர் களிமண்ணா உம் சித்தத்தின்படி நான் உருவாக்கப்பட, உம் சித்தத்தின்படி நடத்தப்பட நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்புவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். அக்கினி நம்மை அங்கு சேதப்படுத்த முடியாது. தூதரை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்குவார். தூதர்கள் நமக்கு முன்பாக செல்வார்கள். நம்மை காக்க நம்மோடு தூதர்கள் இருக்கிறார்கள். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இவ்வளவு நேரமும் ஆண்டவரே நாங்கள் வேதங்களை ஆராய்ந்து பார்த்தோம். சந்ததி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, எப்படி தேவன் கிரியை செய்கிறார், எப்படி ஆண்டவர் எந்த ஜனத்தை வதைக்கிறார், எந்த ஜனத்தை உயர்த்துகிறார், எந்த ஜனத்தை அவர் நேசிக்கிறார், எந்த ஜனத்தை வெறுத்து அவர்களை அந்த காரியத்திலே அவர் காரியங்களை தீங்காய் பண்ணத்தக்கதாக காரியங்கள் முடிவாய் இருக்கிறது. நாம் அப்படி கெட்ட அத்திப்பழத்தை போல இராமல் நல்ல அத்திப்பழத்துக்கா போல இருக்க எங்களை வாழ்நாள் எல்லாம் அப்படி மாற்றுவீராக. சந்ததி சந்ததியாய் அப்படி மாற்றுவீராக. தேவனே, நாங்கள் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் எந்த காரியத்தை செய்தாலும் பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. வேலைக்கு கடந்து போனாலும் விசேஷித்த ஞானத்தை கட்டளையிடுங்க, பலத்தை கட்டளையிடுங்க, உயர்வை கட்டளையிடுங்க. எந்த வேலையாயிருந்தாலும் அதை செய்ய பலத்தை தாருங்க, அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. பண காரியத்திலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாங்க, சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே, இந்த ஜெப வீட்டுக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூறுகிறோம், அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தேவக்கரம் அவர்களோடு கூட இருந்து காரியங்களை செய்யட்டும், வழி நடத்தட்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிரேடா பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க சொன்ன வாக்குகளை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. பிரேடா பட்டணத்தின் ஆராதனையில ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. அறிந்தும் அறியாதவர்கள் போல, புரிந்தும் புரியாதவர்கள் போல, பார்வை அடைந்தும் பார்வை அற்றவர்கள் போல இருக்கிறார்களே கர்த்தாவே. அவர்களின் இருதயம் கடினமாய் இருந்தாலும் ஆண்டவரை மாற்ற வல்லவராயிருக்கிறீரே ஐயா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ரட்சிப்பீராக, ஜெப வீட்டுக்குள் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை ஜெப வீட்டிலே நடக்கிற பிரேடாவில் இருக்கிற அந்த ஆராதனையை நீங்க அங்கீகரிக்க வேண்டும், நடத்த வேண்டும், ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அங்க நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமீன்.